கண்டிப்பா கண்டிப்பா கள்ள நோட்டு இல்ல, ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு ஒரு இதுக்காக நான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எரர் 10 அப்படிங்கிறது அலர்ட்னு வந்துடும். இங்க சிக்னல் கொடுக்கும், அதுக்கப்புறம் கவுண்ட் ஆகாது. இப்போ இதுதான் வந்து ஃபேக் நோட். பிளஸ் என்ன அப்படின்னா ஸ்டெபிலைசரோட வந்துடும். ஸ்டெபிலைசரோட வந்துடும் வித் பேட்டரி. வித் பேட்டரி இது பற்ற ஒர்க்கர்ஸ்க்கு, நகைக்கடையில, பேங்க்ல எல்லாமே யூஸ் பண்ற மாதிரி ஜுவல்லரி மிஷின்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். வாரண்டி கேரண்டி இருக்குங்க. அப் டு 300 kg வரைக்கும். சைசஸ் வந்து 1 அடிக்கு 1 அடி, 1.5க்கு 1.5, 2க்கு 2, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட் சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பிரைசஸ் வந்து உங்களுக்கு. இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரீசனபிளான பிரைசஸ் கொடுக்குறோம். ஆன்லைன் பிரைசஸ் விட பெஸ்டா நம்ம கொடுக்குறோம். சார்ஜ் நிக்கிறது இல்ல, சடவுன் டைம், இந்த மாதிரி பேட்டரி வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பேட்டரி ஆப்ஷனாகவும் நம்ம கொடுக்குறோம். 6 வோல்ட் பேட்டரி உங்களுக்கு ரேட் கம்மியில இருந்து ஹை குவாலிட்டி வரைக்கும் பேட்டரி பேக்கப். வேகாய்ஸ் நமக்கு எங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சுற்றுலாப்பேட்டையில விகேஎஸ் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு வெயிட் ஸ்கேல் ஷாப் தான் வந்திருக்கோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா வெயிட் ஸ்கேல் அப்புறம் கேஷ் கவுண்டிங் மிஷின் தான் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே என்னென்ன மாடல், என்னென்ன மாதிரி குவாலிட்டி, என்னென்ன ரேட் பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ டீட்டெயிலா பேசினா கூட அண்ணா இருக்காரு. ஐயா உங்க பேரு? சுசீந்திரன். ஓகேங்கண்ணா, நம்ம என்னென்ன மாதிரியான ஸ்கேல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம ப்ராடக்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா எலக்ட்ரானிக் வெயிங் மிஷின்ஸ் அண்ட் கேஷ் கவுண்டிங் மிஷின். இது பார்த்துட்டீங்கன்னா ஜுவல்லரி கேட்டகரியில நம்ம வந்து மார்க்கெட்ல ஒரு 15-20 இயர்ஸா நம்ம மார்க்கெட்ல சைன் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா நம்ம வந்து சுக்ரவார்பேட், நியர்பை காந்தி பார்க். காந்தி பார்க் சுக்ரவார்பேட். ஸ்டார்டிங் வந்து இப்போ நம்ம வெயிங் மிஷின்ல ஸ்டார்டிங் வந்து மினிமம் ஸ்டார்டிங் வந்து பாக்கெட் ஸ்கேல்ல இருந்து பார்க்கலாம். இதோட லோ பட்ஜெட் வெயிட்ஸ்க்கு நமக்கு இது லோ பட்ஜெட் வெயிங் மிஷின். இதுல வந்து 200 கிராம் 10 mg கிராம் 10 மில்லிகிராம்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஹேண்டி டைப் மாடல், எங்க வேணாலும் டிராவல் பண்ணிக்கலாம், எங்க வேணாலும் கொண்டு போய்க்கலாம், கேரி பண்ணி கொண்டு போய்க்கலாம், அந்த மாடல் அது. ஸோ இது வந்து கோல்ட் ஸ்மித்துக்கு, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாராவது இருந்தாலும் ஜுவல் வச்சு செக் பண்றதுக்கு இது வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கு. இது மினிமம் ஸ்டார்டிங் ரேட் வந்து உங்களுக்கு 250 ருபீஸ்ல இருந்து ஸ்டார்டிங் ஆகும். ஓகே. ஸோ அடுத்தது அதே டைப்ல இது வந்து 600 கிராம் மாடல் இது. ஓகேங்களா? இந்த மாடல்ல போய்கிட்டீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் ஹேண்டி டைப், எங்க வேணாலும் கொண்டுட்டு போய்க்கலாம், டிராவல் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப சேஃபாவும் இருக்கும். கீழே போட்டாலும் உங்களுக்கு டேமேஜ் ஆகாது. குவாலிட்டி வைஸ் வந்து நல்லா இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பிளாக் கலர் லெட்டர், பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு கிரீன் கலர்ல வரும். அதே மாதிரி பேண்ட் சைஸும் பார்த்துட்டீங்கன்னா நீங்க வந்து நல்லா ஒரு பெரிய ஐட்டம், இந்த ஆர்ம்ஸ், கொஞ்சம் நெக்லஸ், பெரிய பெரிய வெயிட் இருந்தாலும் உங்களுக்கு இது பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்த மாடல்ல வந்துட்டு சின்ன சின்ன ஐட்டம் பார்த்துக்கலாம், பட் இது வந்து பேசிக்கா பெரிய டைப்ல. ஸோ அடுத்தது கிச்சன் ஸ்கேல்ஸ்ல இருக்குங்க நம்ம கிட்ட. ஆமா, கிச்சன் ஸ்கேல் நம்ம லேடிஸ் எல்லாம் அவங்க இப்போ ஹோம் மேக்கரா இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் அவங்களே ஓனா கேக் எல்லாமே ரெடி பண்றதுலாம் யூடியூப்ல எல்லாம் பார்த்துட்டு செக் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி பர்பஸ்ல ஈஸியா ஹேண்டில் பண்ணுவோம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரீசனபிளான பிரைசஸ் கொடுக்குறோம். ஆன்லைன் பிரைசஸ் விட பெஸ்டா நம்ம கொடுக்குறோம், கம்மியா தான் கொடுக்குறோம். இது வந்து யூஎஸ்பி சார்ஜரோட வந்துடும். ஸோ இதுலயே பேட்டரியும் உங்களுக்கு மென்ஷன் ஆகும். ரெண்டுமே 2 in பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வாரண்டி ஏதா இருக்குங்களா? ஆக்சுவலி கம்பெனி வாரண்டி வந்து 6 months உங்களுக்கு கொடுத்துறலாம். என்னாலும் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட், சர்வீஸ் சப்போர்ட் எல்லாமே கம்பெனி சப்போர்ட்ல கொடுக்குறோம் நம்ம. ஸோ அதே மாதிரி பாடி வெயிங் மிஷின்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பாடி வெயிங் மிஷின்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அதாவது டயட்ல இருக்கணும், ஃபுட் சார்ட் மெயின்டைன் பண்றவங்களுக்கு இது எல்லாமே பிஎம்ஐ ப்ளூடூத் மாடலோடயே பாடி வெயிங் மிஷின் பண்ணிடுவோம். இதெல்லாம் பெஸ்ட் ரேட்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இது ஒரு மாடல் இது. ஸோ இதை விட மெயின் கேட்டகரி நம்மளது வந்து ஜுவல்லரி வெயிங் மிஷின்ஸ். ஜுவல்லரி வெயிங் மிஷின், அதாவது கோல்ட் ஸ்மித், பற்ற ஒர்க்கர்ஸ்க்கு, நகைக்கடையில, பேங்க்ல எல்லாமே யூஸ் பண்ற மாதிரி ஜுவல்லரி வெயிங் மிஷின்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து 600 கிராம் 1 kg 2 kg அப் டு 6 kg வரைக்கும் 10 mgல நம்ம ஜுவல்லரி அக்யூரேட்டா உங்களுக்கு மென்ஷன் ஆகும். சர்வீஸ் சப்போர்ட்டோட உங்களுக்கு அக்யூரேட்டா மென்ஷன் ஆகும். இது போக கேஷ் கவுண்டிங் மிஷினும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கேஷ் கவுண்டிங் மாடல் வந்து பேசிக்ல இருந்து ஹையர் எண்ட் மாடல் வரைக்கும், நம்ம டாப் மோஸ்ட் மாடல் வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கேஷ் கவுண்டிங் இந்த மாடல்ல போயிட்டீங்கன்னா 9500ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. 300 கிராம் 600 கிராம் 1 kg இந்த மாடல்ல போயிட்டீங்கன்னா 9500ல இருந்து ஸ்டார்டிங்.
இதுல ரேஞ்ச் கம்மி இல்லைன்னா அதர் பிராண்ட் எல்லாம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 6,000 5,000ல இருந்து ஸ்டார்டிங். 5000 அந்த ரேஞ்சில இருந்து நம்ம கிட்ட கிடைக்கும். நம்ம ப்ராடக்ட் வந்து செட்ரான்னு சொல்லிட்டு ISO 9000 ப்ராடக்ட், ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர் இன் தமிழ்நாடு. ஸோ அதுல போயிட்டீங்கன்னா இந்த பிராண்ட்ல இந்த காஸ்ட் வந்து நமக்கு வரும். 100% குவாலிட்டியா இருக்கும். இப்போ இவ்வளவு ஃபேன் ஓடிட்டு இருக்கு, ரன்னிங் இல்லாம உங்களுக்கு இதாகும். அப்படி ஆச்சுன்னா டேர் பண்ணிக்கலாம். இதுல இன்னொரு பிளஸ் என்ன அப்படின்னா ஸ்டெபிலைசரோட வந்துடும். வித் பேட்டரி. கஸ்டமர் பாக்குற மாதிரி எக்ஸ்ட்ரா டிஸ்பிளேயோடயும் வந்துடும். இதுல ஸ்கொயர் பேனும் உங்களுக்கு வந்துடும். ஓகே. இப்போ ஒரு சில கடையில பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஃபேனுக்கு நேரா பார்த்தா வெயிட் ஸ்கேல் வச்சிருப்பாங்க. அப்ப வந்து இந்த நம்பர் வந்து மாறி வரும். அதுக்கு மில்லியன் மாதிரி ஏறி வரும். கரெக்ட். சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷனுக்கு இந்த மாதிரி அக்ரிலிக் பாக்ஸ் ஒன்னு கொடுத்துருவோம். 3 சைடு டோர் ஓபன் பண்ற மாதிரி பாக்ஸ் ஒன்னு. இதுல நம்ம வந்து ஐட்டம் உள்ள வச்சு எடுக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அக்ரிலிக் பாக்ஸ் மேல வச்சிட்டோம்னா காத்து உங்களுக்கு சுத்தமாவே உள்ள போகும். க்ளோஸ் பண்ணிட்டா வெயிட் பார்த்துக்கலாம். ஓகேங்க. எல்லாமே வாரண்டி 1 இயர். இந்த மாடல் எல்லாமே 1 இயர் வாரண்டி. ISO 9000 ப்ராடக்ட் எல்லாமே 1 இயர் வாரண்டி. இப்ப கேஷ் கவுண்டிங்ல பாத்துட்டீங்கன்னா பேசிக் மாடல்ல போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கவுண்டிங் மாடல், பிரைஸ் கவுண்டிங், கேஷ் கவுண்டிங், இந்த மாதிரி கவுண்டிங் மாடல்ல இது பண்ணிக்கலாம். சோ அதோட டெமோ காமிக்கணும். ஓகே. இந்த மாதிரி 5 பீசஸ் இந்த மாதிரி பீஸ் கவுண்டிங்ல உங்களுக்கு கால்குலேட் பண்ணும். அதே கேஷ் கவுண்டிங்ல இந்த மாடல்ல போயிட்டீங்கன்னா மல்டி கவுண்டிங். ஓகேங்களா? மல்டி கவுண்டிங்ல உங்களுக்கு என்ன கலந்து போட்டாலும் உங்களுக்கு வேல்யூவோட வந்துடும். ஓகே ஓகே. 10 ரூபீஸ் போட்டா தனியா செப்பரேட் ஆகி வந்துடும். இந்த மாதிரி இதுலயே பீஸும் வந்துடும் உங்களுக்கு. எவ்வளவு பீஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கவுண்ட் ஆயிரும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுலயே டினாமினேஷனும் பாத்துக்கலாம். இப்ப 500ல வந்து 4 பீசஸ் இருக்கு, 10ல 1 இருக்கு. சோ இந்த மாதிரி டினாமினேஷனோட வந்துடும். இதுல வந்து கள்ள நோட்டு போட்டாலும் உங்களுக்கு கவுண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்ப ஃபேக் நோட் ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு வந்து அரஸ்டட்னு வந்துடும். சோ அந்த ஃபெசிலிட்டியும் இதுல ஆப்ஷன் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. கள்ள நோட்டு இல்ல, ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு ஒரு இதுக்காக நான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எரர் 10 அப்படிங்கிறது அலர்ட்னு வந்துடும். இங்க சிக்னல் கொடுக்கும். அதுக்கப்புறம் கவுண்ட் ஆகாது. இப்ப இதுதான் வந்து ஃபேக் நோட் அப்படின்னு நம்ம டிடெக்ட் ஆயிரும். ஏன்னா இதோட சென்சார் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். சோ என்னன்னாலும் உங்களுக்கு இதான் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இருக்கிற சென்சார் வச்சு பேலன்ஸ் இருக்கிறது வந்து இதுல ஆட் ஆகாது. கள்ள நோட்டு வந்து ஆட் ஆகாது. இதுல நிறைய ஆப்ஷனும் இருக்குங்க சார். ஓகேங்களா? நம்ம ஃபேக் நோட் இல்லாம UV இருக்குங்க, MG வேல்யூ, இந்த மாதிரி வந்து 3D நோட் வந்து புதுசா ஏதாவது கரன்சி இது வந்தாலும் சாஃப்ட்வேர் அப்டேட்டோடயும் உங்களுக்கு இது பண்ணிக்கலாம். சோ அந்த ஆப்ஷனும் இதுல ஃபெசிலிட்டி இருக்கு. 1 இயர் வாரண்டி. அதே மாதிரி இதுல வந்து சைடு டிஸ்பிளே வரும். ஆமா, பார்ட்டி பாக்குற மாதிரி சைடு டிஸ்பிளே. அடுத்தது கஸ்டமர் பாக்குற மாதிரி அடிஷனல் டிஸ்பிளேயும் வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி இப்ப ஒவ்வொருத்தங்க கேமரா எல்லாம் பக்கத்துல வைப்பாங்க. சோ அதுல பாக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து விசிபிள் வந்து உங்களுக்கு இந்த டிஸ்பிளே வந்துரும். டோட்டலா 3 டிஸ்பிளே ஆப்ஷனோட உங்களுக்கு மென்ஷன் ஆயிரும். அது போக நம்ம வந்து அதர் பிராண்ட்னு போயிட்டீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் பிராண்ட் ப்ளூ வேல் சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்கு. ப்ளூ வேல் சொல்லிட்டு இது வெயிங் மிஷின் கேட்டகரி. இதோட கெப்பாசிட்டி 600 கிராம் 10 மில்லிகிராம் இருக்கு. இதுலயே 1 kg 10 மில்லிகிராம் இருக்கு. வெயிட் வச்சுக்கலாம். இது கிரீன் கலர் டிஸ்பிளே தான். இன்க்ளூடிங் பேட்டரி பேக்கப் இதுல வந்து உள்ளேயே வந்துடும். ஸ்டெபிலைசரும் பேட்டரி பேக்கப் உள்ளேயே வந்துடும். சோ இந்த மாடல்லையும் நம்ம மெஷர் பண்ணலாம். ஓகே. அடுத்தது போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி கேட்டகரியில வந்துடும். இது வந்து பாத்துட்டீங்கன்னா சிக்கன் ஸ்கேல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு 20 kg, 10 kg, உங்களுக்கு 50 kg, 60 kg இந்த மாதிரி கிச்சன் ஸ்கேலும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாடல்ல போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 3000 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்டிங் வந்துடும். உங்களுக்கு 3000 ஸ்டார்ட். வாரண்டி கேரண்டி இருக்குங்க. அப் டு 300 kg வரைக்கும். சைசஸ் வந்து 1 அடிக்கு 1 அடி, 1.5க்கு 1.5, 2க்கு 2 இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட் சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பிரைசஸ் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். அதே மாதிரி இந்த நம்ம இந்த சந்தையெல்லாம் போடுறாங்க இல்லைங்களா? பிளாட்ஃபார்ம் சந்தை ஒர்க் பண்றவங்க, இந்த மாதிரி ரோட் ஒர்க் பண்றவங்க, அந்த மாதிரி பேசிக்ல எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் மாடல்னு சொல்லுவாங்க. வாட்டர் ப்ரூஃப் மாடல் அந்த மாதிரி கேட்டகரியில வரும். ஸோ அது வந்து 20 kg வரைக்கும் மெஷர் பண்ணிக்கலாங்க. இது வந்து இன்பில்ட் பேட்டரி, டபுள் சைடு டிஸ்பிளே வந்துடும். இதுவும் வந்து 1 இயர் கேரண்டி வாரண்டி. அரசாங்க முத்திரையோட கொடுத்துருவாங்க. வருஷம் வருஷம் உங்களுக்கு வந்து சீல்டு அடிக்கிற மாதிரி, முத்திரை அடிக்கிற மாதிரி வரும். அந்த ஆப்ஷனும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். நம்ம வந்து மார்க்கெட்ல 20 இயர்ஸா நம்ம வந்து மார்க்கெட்ல ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு. ஸோ எனி சர்வீஸ் எனி ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம வந்து சப்போர்ட் இருக்குங்க. கம்பெனியோட சோர்ஸ் சப்போர்ட்டே இருக்குங்க. ஸோ அதனால என்னன்னாலும் இமீடியட்டான சோர்ஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்க.
கம்பல்சரி இந்த மாதிரி வெயிட் மிஷின், பாடி வெயிட் மிஷின்ஸ்லாம் நிறைய செல்லிங் ஆகும். நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருக்கோம், நிறைய எக்ஸிபிஷன்லாம் கண்டக்ட் பண்ணிருக்கோம். ஸோ நிறைய இதுல மாடல் எல்லாமே நிறைய சேல்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம அடுத்தது வந்துட்டு இவ்வளவு நேரம் நம்ம புது மிஷின் பார்த்துட்டு இருக்கோம். அதோட குவாலிட்டி பேஸ் எப்படி இருந்தது, அது கேரண்டி வாரண்டி பத்தி பேசிட்டு இருக்கோம். புது மாடல் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இதெல்லாமே பார்த்துட்டீங்கன்னா யூஸ்டு பீஸ், அதாவது ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம கிட்ட உங்களுக்கு ரீவேல்யூஷனா நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம கொடுப்போம். ஸோ அதுல பிராண்டட் ஐட்டம்ஸ் இருக்கு, நார்மல் பேஸ்ல இருந்து இருக்கு. குறைஞ்சது உங்களுக்கு ஒரு 2500 இருந்து செகண்ட்ஸ் மிஷினா நம்ம கஸ்டமர்ஸ் கொடுக்குறோம். ஸோ கொஞ்சம் அந்த அமௌண்ட் கொடுக்க முடியாதவங்களுக்கு அதெல்லாமே லோ பிரைஸ் இருக்கிறவங்களுக்கு செகண்ட்ஸாவே கொடுப்போம். அந்த செகண்ட்ஸா வாங்குறதுலயும் வந்து பாத்துட்டீங்கன்னா பிராண்டடா தான் நம்ம கொடுக்குறோம். அது உங்களுக்கு வந்து அப் டு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் நல்ல லைஃப் வர மாடல் தான் நம்ம கொடுக்குறோம். அதுல ஓபன் வராது. அதுவும் நாங்க செக் பண்ணி புது மிஷினுக்கு கொடுக்குற குவாலிட்டி சப்போர்ட் யூஸ்டு பீஸுக்கும் கொடுக்குறோம். சப்போஸ் கஸ்டமர் கொடுக்கும்போது ப்ராப்ளம் இருந்தா கூட நீங்க சால்வ் பண்ணி கொடுத்துருவோம். மேக்ஸிமம் ப்ராப்ளம் வராது. ஏன்னா நம்ம வந்து மைனூட்டா யூஸ் பண்ற ஒர்க், கோல்டு பர்பஸ் வந்து மைனூட்டா யூஸ் பண்ற இதுக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு நீட்டா இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிறோம். இந்த வெரைட்டி எல்லாமே நியூ பீஸோட இருக்குது. அதுக்கு பாக்ஸஸும் அக்சசரிஸ் வந்துடும், எக்ஸ்ட்ரா டிஸ்பிளேயும் அக்சசரிஸ் வந்துடும். அக்சசரிஸ் எல்லாமே கவர் ஆயிடும். இப்போ செகண்ட்ஸ் மிஷின் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம வெயிங் மிஷினுக்கு உண்டான எல்லா டைப் ஆஃப் அக்சசரிஸும் இருக்கு. அதாவது இப்ப கஸ்டமைஸ் பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி பாக்ஸஸ் வேணும் எனக்கு வந்து அன்சைஸ்ல பாக்ஸஸ் இருக்கு, மிஷின் வந்து எனக்கு இந்த சைஸ்ல வேணும், இடம் இந்த சைஸ்ல இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸும் நம்ம கொடுப்போம். அது போக எக்ஸ்ட்ரா டிஸ்பிளே கஸ்டமர் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு சில கஸ்டமர்ஸ் எல்லாமே பிராண்டட் மிஷின்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்பிளே இந்த மாதிரி நம்ம ப்ரமோட் பண்ணி கொடுப்போம். இது வந்து நியூ பீஸ், சீல்டா இருக்கு. இந்த மாதிரி கேட்டகரியில இதுக்கு அடுத்தது அடாப்டர், சார்ஜர். இந்த மாதிரி சார்ஜர் வேணும்னாலும் சார்ஜர் நம்ம கொடுக்குறோம், பண்ணிட்டு இருக்கோம். அது போக பேட்டரி வேணும்னு சொல்லுவாங்க கஸ்டமர்ஸ், இந்த மாதிரி சார்ஜ் நிக்கிறது இல்ல, சடவுன் டைம், இந்த மாதிரி பேட்டரி வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பேட்டரி ஆப்ஷனாகவும் நம்ம 6 வோல்ட் பேட்டரி, உங்களுக்கு ரேட் கம்மியில இருந்து ஹை குவாலிட்டி வரைக்கும் பேட்டரி பேக்கப். வெயிங் மிஷினுக்கு உண்டான அக்சசரிஸ் என்னென்ன யூசேஜ் இருக்கோ அது எல்லாமே எல்லாமே இருக்கு. அதே மாதிரி ஜுவல்லரி வெயிங் மிஷின்ல இப்ப பிரிண்டரோட வரும். ஆக்சுவலி இப்ப இந்த வெயிட் வந்து கஸ்டமர்ஸ்க்கு இப்ப என்கொயரியா வராங்க, இந்த கோல்டு வேணும்னு சொல்லி கேட்கறாங்க. அவங்களுக்கு வந்து எல்லாரும் முதல்ல எல்லாம் பேனால எழுதிட்டு இருக்கோம். இப்ப அதெல்லாமே வந்து பிரிண்டரோடயே கொடுக்கணும். அந்த அக்சசரிஸும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் நம்ம அவைலபிளா இருக்கு. பட் இப்ப டிஸ்பிளேல இல்ல, பட் அதுவும் நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிறோம், வந்துடும். அதுவும் நம்ம இது போக இன்னும் ஸ்டாக் வந்துட்டே தான் இருக்கு. நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் ஆர்டர் நிறைய வந்துட்டு இருக்கும், நிறைய மிஷின்ஸ் போயிட்டு இருக்கும், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் எல்லாம் வரும். அதனால மூவிங்ல ரெகுலரா நம்மளுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். அந்த கஸ்டமருக்கு வந்து எந்த ப்ராடக்ட் வாங்குறது தெரியாது. அவங்க வந்து இப்போ இந்த மாதிரி சின்ன கடை வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க, எந்த மாதிரி மிஷின் வாங்குறதுன்னு தெரியல அப்படின்னா நீங்க கைட் பண்ணிடுவீங்களா? அவங்க என்ன கேட்டகரி தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து கைட் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நான் மளிகை கடை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து 30 kg மிஷின்ஸ் கைட் பண்ணுவாங்க. அந்த மாடல்ல எக்ஸ்ட்ரா போல் டிஸ்பிளேவோட வரும், அந்த மாடல கைட் பண்ணுவோம் மளிகை கடைக்கு. ஒவ்வொருத்தங்க ஃபேக்டரியில தயாரிப்பாங்க, அதாவது ஒரு ஒரு பேப்பரே தயாரிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வேற டைப் பிளாட்ஃபார்ம் ஸ்கேல்னு சொல்லுவோம். அந்த மாதிரி டைப்ல எல்லாமே பிளாட்ஃபார்ம் ஸ்கேல் யூஸ் ஆகும். இரும்பு வேடை போடுறவங்களுக்கு எல்லாமே அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் அவைலபிளா இருக்கு. ஸோ அதனால என்ன கேட்டகரியோ அந்த கேட்டகரிக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி நம்ம கொடுப்போம், கைட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அந்த டைப் ஆஃப் மாடல் தான் வந்து அவங்க ஃபர்ஸ்டே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, என்னோட யூஸ் இது, நான் இப்ப தங்க தயாரிக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி மாடல், இப்ப நான் வீட்டுல குக் பண்றேன் அப்படின்னா இந்த மாதிரி டைப் ஆஃப் மாடல். ஓகேங்களா? காலேஜஸ்ல லேப்ல எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா அதுக்கு ஒரு தனி மாடல். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப் ஆஃப் மாடல். இப்ப ஹார்ட்வேர் கடையில யூஸ் பண்றதுக்கு, கெமிக்கல் யூஸ் பண்றதுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு மாடல் வந்து நம்மகிட்ட அவைலபிள். எல்லாமே யூனிக் பிராண்டோடயும் இருக்கு. உங்களுக்கு பேசிக் மாடல் எல்லாமே இல்லாம அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேட்டகரி டாப் வேரியன்ட் எல்லாமே நிறைய பிராண்ட் இருக்கு. அப் டு உங்களுக்கு லேக் கணக்குல வரைக்கும் மாடல்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு. ஸோ அதுக்கு உண்டான சப்போர்ட்டும் நம்ம கொடுக்குறோம், நம்ம 100% கொடுக்குறோம். ஒரு சில கஸ்டமர்ல பாத்தீங்கன்னா பர்டிகுலர் இந்த மாதிரி மாடல் தான் வேணும்னு கேட்பாங்க. ஸோ இன்கேஸ் நம்ம மட்டும் இல்லாட்டி கூட நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாங்களா? எல்லா கேட்டகரி மாடலும் அவைலபிள் நம்மகிட்ட இருக்கு. ஸோ அதனால வந்து என்ன டைப் ஆஃப் கேட்டகரியோ அந்த உண்டான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வந்து அரேஞ்சபிள் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. ஒரு சில கஸ்டமர்ல சொல்லுவாங்க எனக்கு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா
வாரண்டி கிளைம் பண்ண வருவாங்க. அப்போ சர்வீஸ் வந்து ரொம்ப ஒஸ்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த மாதிரி ரிப்பீட்டடா இருக்க ப்ராப்ளம் வந்துட்டே இருக்குமாங்க. அந்த மாதிரி நம்மகிட்ட ஏதாவது ப்ராப்ளம் இருக்குங்களா? அப்படி ஒஸ்டா இருந்ததுன்னா நம்ம இவ்வளவு நாள் நம்ம வந்து ஸ்ட்ராங்கா நிக்க முடியாது. ஸோ அந்த சப்போர்ட் வந்து தான் மெயினா நம்ம கஸ்டமர்ஸ் கொடுக்குறோம் நம்ம. ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம மெயின் கஸ்டமர் நம்மளுக்கு முக்கியம். அப்போ ப்ராடக்ட்டுக்கு வந்து அந்த அளவுக்கு ப்ராடக்ட் மேல கேர் கொடுப்போம், பெஸ்ட் குவாலிட்டி கொடுப்போம், பெஸ்ட் சர்வீஸ் சப்போர்ட் இருக்கும். ஸோ அதனால எனக்கு கஸ்டமர் சர்வீஸ்ங்கிறத விட ரெஃபர் தான் பண்ணுவாங்க. புது மிஷின் நல்லா இருந்ததுன்னா புது மிஷின் சப்போர்ட் ரெஃபரன்ஸ் தான் வருவாங்க. அந்த ரெஃபரன்ஸ்ல தான் நம்ம வந்து அதிகமா சப்போர்ட் வந்து நம்மளுக்கு இருக்கு. அதனால கேரண்டியா நாங்க வந்து சோர்ஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்லி கஸ்டமர் எல்லாமே நாங்க கஸ்டமர் மாதிரி பழக மாட்டோம், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பழகுவோம். ஸோ அதனால எனக்கு வந்து பெரிய ஒரு நம்பி எடுக்கலாம், நம்பி சப்போர்ட் இருக்கும். அந்த மேக்ஸிமம் டோர் ஸ்டெப் டெலிவரியே இருக்கு. ஓகே, இப்போ அவுட் வெளியூர்ல இருக்காங்க, அந்த ஏதாவது ஊர்ல இருந்து கூப்பிடுறாங்க இல்லைனாலும் மாடல் நாங்க எல்லாமே வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிடுவோம். இல்ல டெமோக்காகவே புது மிஷின் கொண்டு போய் டெமோ காமிப்போம். ஸோ எல்லாம் காமிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னா அப்பவே இன்ஸ்டாலும் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ டெலிவரிங்கும் போது அந்த ஃபெசிலிட்டி ஆப்ஷனும் கொடுக்குறோம். இது போக நீட்ஸ் அப்படின்னா மேக்ஸிமம் போன்லயே கைட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி செட்டிங்ஸ் ப்ரோக்ராம் அமுத்துங்க, இந்த மாதிரி கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுலயே நாங்க வந்து மேக்ஸிமம் ஷார்ட் அவுட் பண்ணிடுவோம். அப்படி முடியாத பட்சத்துல நாங்க வந்து இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நாங்க போய் அட்டன் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை பண்ணி கொடுத்துருவோம். அதுல எந்த வித ப்ராப்பர் இருக்காது. அது இல்லாம எங்களோட கம்பெனி சப்போர்ட்டும் இருக்கு. நாங்க மிஷின் பண்றோட சோர்ஸ் கம்பெனியோட சப்போர்ட்லயும் சர்வீஸ் ஆப்ஷன் இருக்கு. எங்களால முடியல அப்படின்னா எங்களோட டீம் வந்து அங்கிருந்து அவங்க கைட் கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்ல அவன் கஸ்டமரே இங்க கோயம்புத்தூர் விசிட் பண்றாங்க அப்படின்னா அந்த டைம்ல மிஷினே கொண்டு வருவாங்க. ஒரு ஹாஃப் அன் அவர் 1 hour பிரேக்ல எல்லாமே டோட்டலா ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவோம். இல்ல டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பிச்சு விடுறாங்க, பஸ் சர்வீஸ்ல அனுப்பிச்சு விடுறாங்க, டிரான்ஸ்போர்ட்ல வந்து எதுனாலும் நாங்க ஆப்ஷன் தான் சர்வீஸ் வந்து கொடுத்துருவோம். ஸோ சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டிஸ்பிளே கான்டாக்ட் நம்பர் இருக்கு. ஸோ நீங்க பிரைஸ் உங்களுக்கு வேற ஏதாவது குவாலிட்டி மாடல தெரியும்னா கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.